சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கனிமொழி விரட்டியடிப்பு. சற்று முன் திமுகவில் பரபரப்பு. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தூண் குறித்து விஸ்வரூபம் எடுத்து வந்த விவகாரம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூண் நில அளவை கல் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருந்தது முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புக்கு உள்ளானது. குறிப்பாக நேரடியாக கனிமொழிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பொதுமக்கள் உட்பட பாஜகவினர் தங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதாவது குறிப்பாக வருடம் கார்த்திகை தீப தினம் அன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றி இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் முயற்சி செய்வது, அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்வதும் வாடிக்கையாக இருந்து வருது. குறிப்பாக சில மணி நேரம் மட்டுமே இந்த விவகாரம் பேசுபொருளாக கடந்த காலங்களில் இருந்து வந்தது. ஆனால் கார்த்திகை தீபம் முடிந்து ஒரு மாதமாகியும் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தூண் விவகாரம் தமிழகம் முழுவதும் உயிரோட்டமாக இருக்கும் வகையில் தொடர்ந்து பேசும் பொருளாக இருந்து வருது. இதற்கு முக்கிய காரணம் பொதுமக்கள் மத்தியில் இந்த விவகாரம் மிக பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது மக்கள் போராட்டமாக உருவெடுத்து வருது. சமீபத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் கைது செய்யப்பட்டாங்க. இந்நிலையில் மதுரையில் கார்த்திகை தீப விவகாரம் ஒரு பக்கம் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கையில் சமீபத்தில் நலத்திட்டம் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக திமுக எம்பி கனிமொழி மதுரை உசிலம்பட்டி பகுதிக்கு வந்தார். கனிமொழி உசிலம்பட்டி வரும் தகவல் அறிந்து மதுரை பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் உசிலம்பட்டி வரும் கனிமொழிக்கு தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்ய திட்டமிட்டாங்க. அதன்படி மதுரை விமான நிலையம் வரும் கனிமொழி அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடந்த உசிலம்பட்டி வரை இடையில் சுமார் 7 இடங்களில் கனிமொழிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் கார்த்திகை தீபத்தூண் நில அளவை கல் என தெரிவித்த கனிமொழிக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி ஆயத்தமாக்கி கொண்டிருந்தாங்க. இந்த தகவல் காவல்துறை கவனத்திற்கு சென்றதை தொடர்ந்து காவல்துறை தரப்பில் மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சிவலிங்கத்தை தொடர்பு கொண்டு நலத்திட்ட நிகழ்வுக்காக வருகிறார் திமுக எம்பி கனிமொழி, நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததை கைவிட வேண்டும் என காவல்துறை அவங்க தரப்பிலிருந்து பாஜக மாவட்ட தலைவர் சிவலிங்கத்திடம் பேசப்பட்டது. மேலும் பாஜக தலைமையும் நலத்திட்ட நிகழ்வுக்காக வரும் கனிமொழி எம்பிக்கு எதிராக எந்த ஒரு நிகழ்வும் நடத்த வேண்டாம் என தெரிவித்ததை தொடர்ந்து கனிமொழிக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட ஆயத்தமாக இருந்த பாஜகவினர் கருப்பு கொடி காட்டுவதை கைவிட்டனர். இருந்தும் உசிலம்பட்டி வரும் கனிமொழி நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ஏதாவது கருத்து தெரிவித்தா திரும்பி வரும்போது கருப்பு கொடி காட்டும் திட்டத்தில் இருந்தாங்க பாஜக. ஆனால் மதுரை மக்கள் கடும் கோபத்தில் இருந்ததை புரிந்து கொண்ட கனிமொழி அந்த விவகாரம் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை. மேலும் எங்கே மதுரையில் வந்து சொல்லிப்பார் என சவால் விடும் வகையில் இருந்தது பாஜகவினரின் இந்த செயல். இதனால் கனிமொழி ஓட விரட்டி அடிக்கப்பட்டதா பாஜகவினரால் கருதப்படுகிறது. இது திமுகவுக்கு விழுந்த முதல் அடி எனவே பார்க்கப்படுகிறது.